மதுரை ஸ்டைலில் தள்ளு வண்டி தோசை மாவு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த சட்னி தோசை இட்லி கூடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் இன்னைக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே சின்னதாக வெங்காயம் எடுத்திருக்கேன். அண்ட் 5 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி கலருக்காக ஒரு 4 எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவை நான் இது கூட சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.